மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்கள நான் வரவேற்கிறேங்க. நாம இன்னைக்கு என்ன மோட்டிவேஷனல் பார்க்குறோம் அப்படின்னா, "வெற்றி நிச்சயம்" அப்படின்னு ஒரு சிறுகதைய பார்க்க போறோம். ராமு அப்படின்ற ஒரு சின்ன பையன் ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு சாதாரண இளைஞனா இருக்கிறான். அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். ஆனா அவன் கனவுகள் ரொம்ப பெருசுங்க. அவன் பெரிய அதிகாரியா வரணும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆசைப்படுறான். பள்ளியில படிக்கும்போதே அவன் மிகுந்த முயற்சியுடன் பாடங்கள படிச்சுட்டு, சில நேரங்கள்ல தேர்வுகள குறைவான மதிப்பெண்ணும் எடுக்குறான். அதனால அவன் மனம் உடைஞ்சு போயிடுறான். ஒரு நாள் அவன் அவங்க அப்பா அவன கூப்ட்டு, அவன் பக்கத்துல உட்கார்ந்து, "இந்த புல்லாங்குழல காட்டி, இதுல எப்படி சத்தம் வருது அப்படின்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ராமு அத வாங்கி ஊதி பார்க்குறான். சத்தமே வரல. ஒரு நல்ல இசை வரணும் அப்படின்னா நிறைய பயிற்சி வேணும். அதுபோல தான் நீ வெற்றி அடையணும்னா தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வெற்றி உன்னை தேடி வரும் அப்படின்னு அவங்க அப்பா அவனுக்கு சொல்றாரு. அந்த வார்த்தையை ராமு கேட்டதுல இருந்து அவன் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அப்பையிலிருந்து அவன் தோல்வி அடைந்தாலும் தன்னோட கனவு என்ன அப்படின்றத நினைச்சு நினைச்சு இரவு பகலுமா உழைச்சி படிக்கிறான். பல ஆண்டுகள் கழித்து அவன் அரசு தேர்வுல வெற்றியும் பெறுறான். ஒரு அதிகாரியா வளர்ந்து அந்த கிராமத்துல அவன் பெருமை அடையறான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வெற்றிக்கு தெளிவான கனவும், நிலையான முயற்சியும் முக்கியம். ஒரு நாள்ல வெற்றி பெற முடியாது. ஆனா தொடர்ந்து முயற்சித்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வெற்றி நிச்சயம்.